ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஜனநாயகன் படத்தோட அப்டேட் கொடுக்கும்போது நம்மளை அழுக வச்சிடுறாங்க. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜனநாயகன் தான் நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுனால இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஜனநாயகன் படம் தளபதியோட கடைசி படம். இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சு இல்லாமல் போயிடக்கூடாது. கடைசியாக தளபதி ஆடியோ லான்ச்சில் பேசுகிறத கேட்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. பட் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட படத்துக்கு ஆடியோ லான்ச்சு இங்கே நடத்துறது மிகப்பெரிய விஷயமாக இருந்துச்சு. இப்போ அரசியல் கட்சி வேறு ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமாக ஆளும் கட்சியான திமுகவை பார்த்தீங்கன்னா போட்டு வெளுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் இங்கே ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்கன்னா நடத்த விட மாட்டாங்க. இதனாலேயே ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் நடத்தலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம் நண்பா, மலேசியா கோலாலம்பூரில் இருக்கிற புக்கிட் ஜலீலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சு நடக்க போகுது. முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் தளபதி படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. டிசம்பர் 27 சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சு நடக்க போகுது. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கிட் ஜலீலா அப்படின்ற ஸ்டேடியத்தில் 1,00,000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கான். ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியா சினிமாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆடியோ லான்ச்சு நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான அப்டேட்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சு தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தளபதியோட கடைசி படத்தும் கடைசி ஆடியோ லான்ச்சு வேறு, இது தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற தற்கூரி அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு தளபதி நிம்மதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை நடத்தியிருக்க முடியாது. மலேசியாவில் வச்சது எந்த ஒரு தப்புமே கிடையாது. இருந்தாலும் இந்த 200 ரூபா ஊபிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைவர் எங்களுக்கு பயந்துட்டு ஓடி போய் மலேசியாவில் ஆடியோ லான்ச்சை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுவாங்க. பட் அவங்கள அடித்து ஓட விடுறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா தயாராக இருப்பாங்க. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அனிருத் அவர்களுடைய வாய்ஸில் ஒரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இந்த பாட்டு படத்தில் இருக்கா இல்லை இந்த அப்டேட்டுக்காக ரெடி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த பாட்டோட அந்த வீடியோவை பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழுதுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த வீடியோ. அப்டேட்டுக்கே எப்படின்னா வினோத் அவர்கள் படத்தில் இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல. சீரியஸாக இந்த வீடியோ பார்த்து நான் ரொம்பவே எமோஷ்னலாக ஆகிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக நான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் பண்ண முடியல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.